இன்று மாற்றத்தின் நாள். ஆம், மாற்றம் உண்டு. ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே மாற்றம் உண்டு என்கிற தினந்தின தியானத்தின் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். சுகமாயிருப்பட்டு விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்தி வருகிற எல்லா பாதைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. Psalms chapter 118 verse number 6, 118 சங்கீதம் 6வது வசனம். கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்? The Lord is on my side, I will not fear. What can man do to me? மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், ஆண்டவரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன். இன்றைக்கு அறிக்கை பண்ணுங்க, கர்த்தர் என் கூட இருக்கிறார். யார் என்னுடைய சைடில் இருந்தாலும் சரி, கர்த்தரினோடு கூட இருக்கிறார், ஆண்டவரின் பட்சத்தில் இருக்கிறார். பக்கத்தில் 1000 பேரும் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் என்னை அது அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து அது உன்னை டச் பண்ணுறதுக்கு கூட கர்த்தர் விடவே மாட்டார். கர்த்தரின் பக்கத்தில் இருக்கிறார். ஏன் தெரியுமா? எனக்கு அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவிலே. கொரிந்தியரில் எழுதும்போது அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார், பெரிதும் அனுகூலமான கதவு எனக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. ஏன் தெரியுமா? கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார். எனக்காக அனுகூலமான கதவுகளை கர்த்தர் திறப்பார். சில அனுகூலமான கதவுகள் கர்த்தர் எனக்காக திறந்து வைத்திருக்கிறார். எனக்கு அனுகூலம் பண்ணுவதற்கு, எனக்கு உதவி செய்வதற்கு, எனக்கு சகாயம் பண்ணுவதற்கு, என் பட்சமாய் நின்று பேசுவதற்கு, என் பட்சமாய் நின்று என் வேலைகளை முடித்து கொடுப்பதற்கு, என் பட்சமாய் நின்று எனக்கு ஜெயம் தருவதற்கு கர்த்தர் எனக்கு அனுகூலமான கதவை கர்த்தர் எனக்கு திறந்து வைத்திருக்கிறார். சில அனுகூலமான கதவுகள் உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கிறது. அதற்காகவே கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். பியூட்டிஃபுல்லாக கர்த்தர் நடத்துவார். ஆச்சரியமாக தேவன் நடத்துவார். அனுகூலமான கதவு நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் வைத்து வைத்திருக்கிறார். மனுஷன் எத்தனை வாசல் அடைக்க முடியும்? எத்தனை தான் அடைக்க முடியும்? இவர்கள் தோண்ட தோண்ட தூர்த்து போட்டுக்கொண்டே இருந்தார்கள். ஒரு நாள் வந்தது, கர்த்தர் ஈசாக்கோடு கூட இருக்கிறார் என்பதை கர்த்தர் காண்பித்துக் கொடுத்தார். அவர்கள் சொல்கிறார்கள், நிச்சயமாய் கர்த்தர் உம்மோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். எப்படி தெரியுமா? உமக்கு விரோதமாய் சில தீமைகளை செய்து கொண்டே இருந்தோம், ஆனால் அது வாய்க்கவே இல்லை. உம்மோடு கூட இருக்கிற தேவன் உமக்கு பட்சமாக இருந்து உமக்கு உதவி செய்கிறார். இதைத்தானே தாவீதுக்கும் சொன்னார்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார், அனுகூலமான கதவுகளை கர்த்தர் திறப்பார். எத்தனை தான் தூர்த்து போட முடியும்? ஆனாலும் தேவன் புதிய புதிய வாசல்களை தம்முடைய பிள்ளைகளுக்காக திறந்து 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 தம்முடைய மகிமை என்ன என்பதை கர்த்தர் காண்பித்துக் கொடுப்பார். அப்படியே இன்றைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரார். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 12-14 வசனங்களிலே அழகாய் நாம் வாசிக்கிறோம், கர்த்தர் அவர்கள் பட்சத்தில் காணப்படுகிறார். தேவன் அவர்கள் பட்சத்தில் காணப்படுகிறார். ஆகவே அவர்களுக்கு டபுள் போர்ஷன் ஆஃப் பிளெஸிங்ஸை கர்த்தர் கொடுக்கிறார், ரெட்டிப்பான நன்மைகளை. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பார் என்று சொன்னால் இன்றைக்கு ஒரு ரெட்டிப்பான நன்மைகளை எல்லா காரியங்களிலேயும் எட்டத்தனையான ஒரு ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவர் அனுக்கிரகம் செய்வார். எங்களை ரெட்டிப்பாய் ஆசீர்வதிங்க ஆண்டவரே, எங்களை ரெட்டிப்பாய் ஆசீர்வதிங்க ஆண்டவர். ஒரு டபுள் போர்ஷன், ஐ நீட் அ டபுள் போர்ஷன், ஐ நீட் அ டபுள் போர்ஷன். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எந்த காரியமாக இருந்தாலும் எனக்கு அந்த சேஷ்ட புத்திர பாகத்தினுடைய ஆசீர்வாதத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த ரெட்டிப்பான நன்மை எனக்கு தாங்க கர்த்தாவே. எல்லாவற்றிலும் ஒரு 2 மடங்கு ஆசீர்வாதத்தை, 2 மடங்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் இன்றைக்கு எனக்கு தாங்க. என் பட்சத்தில் நீர் இருப்பீர் என்று சொன்னார். கர்த்தர் அப்படிப்பட்ட நன்மைகளின் வழியாக என்னை நடத்துவதற்கு நீர் உண்மையில் ஆண்டவர். நான் பயப்பட போவதே இல்லை, நான் பயப்பட போவதே இல்லை. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க, அவர் என் கூட இருக்கிறார், கர்த்தர் என் கூட இருக்கிறார். நான் ஏன் பயப்படணும்? மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? மிஞ்சி போனால் அவன் என்னை காலி பண்ணுறதுக்கு, என் வேலையை காலி பண்ணுறதுக்கு, என்னுடைய தொழிலை காலி பண்ணுறதுக்கு, என்னுடைய சூழ்நிலையை காலி பண்ணுறதுக்கு அவ்வளோத்தானே அவனால் எக்ஸ்ட்ரீமாக போக முடியும். அவன் ஒரு வாசலை அடைச்சான்னா கர்த்தர் எனக்காக புதிய வாசல்களை திறப்பார். யார் கண்ணு முன்னாடி தோற்று போகக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அவங்க கண்ணு முன்னாடி தோற்று போக கர்த்தர் விட மாட்டார். அவங்க கண்ணு முன்னாடி டபுள் போர்ஷனை கர்த்தர் கொடுப்பார். யாரோ ஒருவருக்கு இந்த வார்த்தையை கர்த்தர் தெளிவுபடுத்த விரும்புகிறார். இவங்க முன்னாடி நான் தோத்துறக்கூடாது, ஏன்னா இவங்க தான் என்னைய ரொம்ப பழிச்சு பேசுகிறாங்க, இவங்க தான் என்னைய எப்போது தோக்கடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஆள் முன்னாடி கர்த்தர் நீங்கள் தோற்று போய் நிற்பதை கர்த்தர் விடவே மாட்டார். உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண் நோக்குவேன்னு சொல்லியிருக்கிறாரே. நான் உன் பட்சத்தில் இருக்கிறவனை நான் பார்த்துட்டே இருக்கிறேன். எங்கே தோற்று போகக்கூடாதுன்னு நினைக்கிறையோ அந்த இடத்துல உன் மன விருப்பத்தின்படியே டபுள் போர்ஷனை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் கட்டளையிடுவதற்கு என் ஆண்டவர் அவர் உங்களுக்கு உண்மையுள்ள ஆண்டவர். எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 9, 10, 11 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பேன்னு சொன்னால்
நான் உங்கள் பட்சத்தில் இருக்கிறபடினால அந்த பழைய ஸ்தானம் என்ன, ஒரிஜினல் பொசிஷன் என்ன, என்ன நோக்கத்திற்காக உன்னை கைப்பிடிச்சேன், என்ன நோக்கத்தை கொண்டு உன்னை அழைச்சேன், என்ன சொல்லி உன்னை கூட்டிகிட்டு வந்தேன். நான் சர்வ வல்லமுடைய தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, உத்தமனாயிரு. அழைச்சவர் சும்மா விட்டாரா? இல்லையே, இல்லை. யாராவது கேட்டாங்களா? நான் வரேன்னு கேட்டாங்களா? ஏப்ரஹாம் கேட்டாரா நான் வரேன் கேட்டாரா? கர்த்தர் அழைத்தார். கர்த்தருக்கு தெரியும் யாரை அழைத்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்பது கர்த்தருக்கு தெரியும். எவ்வளவு பெரிய நன்மை, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம். கண்ணுக்கு கட்டுக்கடங்காத ஆசீர்வாதங்கள், நம்முடைய கண்ணுக்கு புலப்பட முடியாத நன்மைகள், எத்தனை மேன்மைகள், எத்தனை ஆச்சரியமான காரியங்களை அவருடைய வாழ்க்கையின் மூலமாக நாம் கற்றுக்கொள்ள முடிகிறது. பார்க்கிறோம், அந்த நன்மைகளை பார்க்கிறோம், அந்த ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம். கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருப்பார் என்று சொன்னார். நற்செய்தி உண்டு பண்ணும்படி கர்த்தர் செய்வார். உங்களை மீண்டும் அந்த ஒரிஜினல் பொசிஷனுக்கு கர்த்தர் உங்களை கொண்டு வருவார். மீண்டும் கர்த்தர் உங்களை என்ன நோக்கத்திற்காக அழைத்தாரோ அந்த அழைப்பை கர்த்தர் உறுதிப்படுத்துவார். என்ன நோக்கத்தை கொண்டு கர்த்தர் உங்களை அழைத்தார்? இப்படி தோற்றுக்கொண்டே இருப்பதற்காகவா? இப்படி உடைந்து போய்கொண்டே இருப்பதற்காகவா? இப்படியே எல்லா கண்களுக்கு முன்பதாக தலை குனிந்து நடப்பதற்காகவா? இல்லையே, இல்லையே. நான் உங்களை திக்கற்றவர்களாக விட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு. நீங்க அழுதுகிட்டே இருக்கிறத பார்த்து ரசிக்கிறவர் நினைக்கிறீங்களா நம்முடைய ஆண்டவர்? இல்லை, இல்லை. ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று எழுதி வைத்திருக்கிறார். ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினாலே நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன். கர்த்தருடைய பார்வை மாத்திரம் நம்ம மேல இருந்ததுன்னு வைங்க, நம்மளை அழைத்து நம்மை ஆசீர்வதித்து அந்த ஒரிஜினல் பொசிஷன்ல வைத்து இந்த உலகத்துக்குள்ள நம்மளை கொண்டுட்டு வரும்போது என்ன பிளான், என்ன திட்டம், என்ன தரிசனம், என்ன நோக்கம்? நீங்க என் கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. அது எல்லாத்திலையும் உங்களுடைய கரம் செயல்படட்டும் தேவனே. ஒருவேளை என் நோக்கத்தை நானே உடைத்து போட்டிருக்கலாம். ரீரைட் பண்ணுங்க ஆண்டவரே, ரீரைட் பண்ணுங்க. இந்த உலகம் சொல்லலாம் இதுதான் என் தலையெழுத்துன்னு சொல்லி, இல்லை. எங்களுக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து போடுகிற தேவன் நீர் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை நீர் குலைத்து போட்டிருக்கிறீர். எனக்காக நீ பரிந்து பேசிக் கொண்டு இருக்கிறீர். நீங்க தான் என்னுடைய ஹை பிரீஸ்ட். இந்த நோக்கத்துக்காகவா என்னை கொண்டு வந்தீர்? தோற்று போய்கொண்டே இருப்பதற்காகவா? ஏன் இந்த வார்த்தையை கர்த்தர் மீண்டும் மீண்டும் நமக்கு இன்றைக்கு ஞாபகப்படுத்துகிறார்? தோல்வி உங்களுக்கானது அல்ல, தோல்வி நிரந்தரமானது அல்ல. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்க. பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. நீங்க பாதி காரியத்தை பயந்தே விட்டுடுறீங்க. உங்க இறுதி அப்படியே தடுமாறிடுது, கலங்கிடுது. அப்படியே உங்க இருதயத்துல நிறைய பேருக்கு ஒரு ஷேக் வந்துடுது. ஐயோ இதுல நம்ம முடிஞ்சோம். இல்ல, யோபு சொல்றார், நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு வந்தது. பயந்து அறிக்கை பண்ணாதீங்க. பயந்து ஒரு காரியத்தை அறிக்கை பண்ணாதீங்க. விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்க. விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. சொல்றார், உன் விசுவாசம், உன் விசுவாசம், உன் விசுவாசம். அந்த ஃபெய்த் ஒரு நாள் கீழே போயிட வேண்டாம். அதை உங்களுக்கு ஆமென் ஸ்தோத்திரம் கட்டியாய் பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்க கூட இருக்கிறார். அதனால தான் கர்த்தர் சமீப நாட்களாய் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்க. நான் உன்னுடைய மீட்பர், நான் உன் வலதுகை பிடிச்சிருக்கிறேன். நான் பிடிச்சிருக்கிறேன், நீ பிடிக்கல, நான் பிடிச்சிருக்கிறேன். விடமாட்டேன், விடமாட்டேன். உன்னை அழைத்ததே எதுக்கு தெரியுமா? மலைகளை உடைப்பதற்கு. பூச்சி இருக்கும், மலை இருக்காது. சின்ன பூச்சியை கொண்டு பர்வதங்களை பதறாக்கி விட்டு கர்த்தர் போய்கொண்டே இருப்பார். கர்த்தருக்கு மிக லேசான காரியம். தைரியமா இருங்க, சோர்ந்து போகாதீங்க. தேவனே, இயேசுவின் நாமத்தினால் நம்முடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் கூட இருங்க, எங்க கூட இருங்க. இன்னைக்கு எங்க கூட இருங்க ஆண்டவர், எங்க கூட இருங்க ஆண்டவர், எங்க கூட இருங்க. வேற யாரும் வேணாம், நீங்க எங்க கூட இருங்க. வேற யார் இருந்தாலும் எங்க கூட இடைஞ்சல் தான், நீங்க எங்க கூட இருங்க. நாங்க நம்பி 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 மனுஷனை நம்பி நம்பி தோற்று போய் வெக்கப்பட்டு ஏமாற்றம் அடைந்து எத்தனை தோல்வி சுவாமி, எவ்வளவு தோல்வி சுவாமி. மனுஷங்களுடைய நம்ப தகுந்த வார்த்தைகள் எல்லாம் நம்ப முடியலையே கர்த்தாவே. ஆனால் உடைய ஒரு வார்த்தை, நீர் ஒரு வார்த்தை சொல்லும், நீர் ஒரு வார்த்தை சொல்லும், நீர் ஒரு வார்த்தை சொல்லும், நீர் ஒரு வார்த்தை சொல்லும். மனுஷங்களுடைய வார்த்தையை நம்பி தோற்று போய் அவமானப்பட்டு வெளியில வர முடியாம
சிறைக்குள்ள தள்ளப்பட்டது போன்ற அனுபவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை இன்னைக்கு ஒரு வார்த்தை தூக்கி நிறுத்தட்டும். ஒரு வார்த்தை தூக்கி நிறுத்தட்டும். தைரியப்படுத்துங்க சுவாமி, தைரியப்படுத்துங்க சுவாமி, தைரியப்படுத்துங்கப்பா, தைரியப்படுத்துங்கப்பா. நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர், நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர். நான் பட்சத்தில் இருக்கிறேன், நான் கூட இருக்கிறேன். யார் என்ன செய்ய முடியும் உனக்கு? நான் கூட இருக்கிறேன். நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். பயப்படாத. அவருடைய மகிமை காண்பதற்கு தேவனின் அனுக்கிரகம் செய்யபடியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. May God bless you. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்களை ஆச்சரியமாய் நடத்துவார். ஆமென்.